ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம். சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். நம்ம பேசும் இருதயத்தை குறித்து தானே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இருதயத்துல என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறது என்னன்னா, நம்ம நிறைய முறை அவர் என் கடவுளா, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் என் ஜபத்துக்கு பதில கொடுக்கல, மதிக்கெட்டவன் நீ. வசனம் சொல்லுகிறது, தேவன் இல்லைன்னு சொன்னாலே நீ மதிக்கெட்டவன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை வாட்டி அவர் எங்க அப்பா பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா தெரியலையே, எங்க இருக்கீங்கன்னே தெரியலையே, பதில கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே. நம்ம சாதாரணமா பேசுறோம் தெரியுமா, அதுல கூட ஆண்டவர் இல்லைன்னு நம்ம கன்ஃபஸ் பண்றோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாயின் வார்த்தை எப்படி இருக்குது, நம்ம இருதயத்துல யோசிக்கிறது தான் வெளியே வரும். தேவன் இல்ல, அவர் எங்க, அவர் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, என் ஜபத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒருவேளை அவரு வேணான்னு என்னை தூக்கி போட்டாரா, இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம மதிக்கெட்டவர்களை போல பேசி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க வார்த்தை சொல்லுகிறது, அப்படி பேசுகிறவன் எப்படிப்பட்டவன், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். அவங்க எப்போ அவங்க வாயிலிருந்து தேவன் இல்லைன்னு சொல்றாங்களோ, அவங்க தங்களே கெடுத்துக்கிறாங்க, தான் சரீரத்தை கெடுத்துக்கிறாங்க, தான் ஆவியை கெடுத்துக்கிறாங்க, தான் ஆத்துமாவை கெடுத்துக்கிறாங்க. கெடுத்துட்டு அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறவர்களை அவர்கள் மாறுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தேவன் இல்லைன்னு மதிக்கெட்டவன் சொல்லுகிறது போல நம்ம எத்தனை முறை நம்ம இருதயத்துல சொல்லியிருக்கோம், பா எங்கப்பா இருக்கீங்களாப்பா, இல்லையா என் கூட தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை நம்ம சொல்லுகிறது உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, தேவன் இல்லைன்னு நம்ம இது வரைக்கும் சொல்லியிருந்தோம்னா மதிக்கெட்டவர்களை போல நடந்திருக்கிறோம். நம்மளுடைய கிரியைகளும் கெட்டதா இருக்கிறது, நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய சிந்தனைகளும் கெட்டதா இருக்கிறது. இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என் இருதயத்துல இருந்து கடவுளா அவர் இல்லவே இல்லை. நிறைய முறை யோசிச்சு பாருங்களேன், நம்ம கோபத்துல எவ்வளவு பேசுறோம். கடவுளா அவர் கிடையவே கிடையாது, அவர் கண்டு இருந்திருந்தானே என்னை இப்படி விட்டுருப்பாரா, அவர் ஏன் அவரு அநியாயத்துக்கு இப்படி பண்ணிட்டாரு, எவ்வளவு பேசுறோம். நம்மளுக்கு ஒரு கோபம் வந்தா, நம்மளுக்கு ஒரு அதிருப்தி வந்தா உடனே என்னென்ன பேசணுமோ அதை விட ஜாஸ்தியாவே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மதிக்கெட்டவர்களை போல பேசாதீங்க. பேசி இருந்தோமானால் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமாகவே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நமக்காய் பரிந்து பேசி நம்மளை மன்னிக்க அவர் தயவு பெருத்தவராய் இருக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக முறை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க எங்க நாவல, எங்களோட சிந்தனையில, எங்களோட உள்ளத்துல நாங்கள் சொல்லி கொண்டது உண்டு. அப்பா, நாங்க இல்லைன்னு நாங்க போய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, உண்மையிலே நாங்க சொல்லியிருக்கோம் ஆண்டவரே. எங்களையும் அறியாம கடவுள் இருக்காரா அப்படின்னு நாங்க சொன்னது உண்டு ஆண்டவரே. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மதிக்கெட்டவர்களை போல எங்க இருதயத்துல சொல்லி கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் எவைகளை உண்மை துக்கப்படுத்தினதோ அவைகளை நீங்க மன்னிங்க. இதனால ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு அருவருப்பான கிரியைகளை செய்து கொண்டிருக்கோம் ஆண்டவரே. ஏன் பாவம் உள்ள வந்ததுன்னா, நாங்க பேசுகிற இந்த வார்த்தைகளினால, எங்களோட இருதயத்துல நாங்கள் பேசிக்கொள்கிற இந்த காரியத்தினாலதான் ஆண்டவரே. எங்களை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்காய் வழக்காடுகிறீர், நீ நீதியுள்ள நியாயாதிபதி. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். வீட்டோட பிரச்சனை, யாரோ ஒருத்தவங்க இது கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வீட்டுல உங்களுக்கு பிரச்சனை, வீட்டு லேண்ட் இல்லையா, வீட்லயா, என்ன பிரச்சனைன்னு தெரியாது, சொத்து பிரச்சனைய கர்த்தர் சொல்றாரு உங்களுக்காக வழக்காடி, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் உங்களுக்கானதை உங்களுக்கு பிடுங்கி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்பா ஆண்டவரே, யார் ஆண்டவரே உங்க இருதயத்துல ஆண்டவரே தேவன் இல்லைன்னு சொல்லியிருந்தோமோ ஆண்டவரே, தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே எப்பொழுதும் நீர் எங்கள் பக்கத்திலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய், உண்மையாய் உம்மை விசுவாசித்து நடக்கிற கூட்டமாய் நீங்கள் ஆண்டவரே எங்க எல்லாரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த இரவுல உறக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும் பலத்தையும் சுகத்தையும் என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. உடனிருந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.